ஆஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஈபிடிபி கட்சியினர் மீது, குறிப்பாக லக்லஸ் தேவானந்தா மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்து சிறிதரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மண்டதீவு பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கான நீதி வேண்டி அவர் தன்னுடைய கருத்துக்களை இன்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதுக்கு பெரும்பாலும் ஈபிடிபி கட்சியின் தலைவர் லக்லஸ் தேவானந்தா அவர்கள் தான் உடந்தையாக இருந்தார். பெரும்பாலும் இந்த படுகொலை செய்தவர்கள் லக்லஸ் தேவானந்தா என்ற ரீதியில் தான் சிறிதரன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான காணொலியை இத்துடன் இணைக்கின்றோம், நீங்கள் பாருங்கள். நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாமல் போனது. இதில் மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது. அதே போல இந்த நான் சொல்ற கௌரவ அமைச்சர் அவர்களே, மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அந்த மனித புதைகுழி உண்டு. ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் சாண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது. 60 பேருடைய படங்களோட. நான் கௌரவ சபாநாயகர்களே, அமைச்சரவர்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 60 பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லப்பட்டி பராசக்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதுல எம்ஏ என்று சொல்றது மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் இந்த 3 இடங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா ஈபிடிபிட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்ப டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கார், இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் தேவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கும் மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பட்டியின் கொலைகள், இந்த புதைகுழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். இதனுடைய முதலாவது இதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க கௌரவ அமைச்சர் அவர்களே. Yes, I think I answered you earlier, but I will say it again in a very short manner. As I told you, I will not take any credit away from those gentlemen who wrote the book, but they can do one step more. Come to us, tell us, because we cannot act on hearsay, right? Let there be a police complaint, let there be a court order, only then we can intervene. But as our policy is to investigate all matters, we are willing to initiate, but on what basis? So therefore, probably you table that book, we will find out about it. No, sir. ராணுவத்தால இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதைகுழிகளில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு. இதை விட நீங்கள் என்னத்தை கேட்கிறீங்க? ராணுவம் எங்க முறைப்பாடு செய்யணும்? இதுக்கு விசாரணை வேணுமே. Hold on. Now all this time you are raising questions very reasonably. Very reasonably you are asking questions. Now you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, law does not work on hearsay, all right? So therefore we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. We are on court orders, we are investigating. And also the only place we have not started investigation is, I explained to you, that is Mandathiv. Mandathiv is the only place because there's no complaint. Now those persons who wrote the book, great. We'll talk with them, whoever is willing to. Give us a lead to do this. So therefore don't make any allegations that we are trying to cover up. We are not. Garu. Translation please. His microphone is not switched on, so I am unable to answer. Garu Sabha, Anupaksa Sangham. Thank you. Garu Kata.
ஆகவே சிறிதரன் அவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை லக்லஸ் தேவானந்தா மீது முன்வைத்து வந்தாலும் இதுவரை காலமே லக்லஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படவோ அல்லது எந்த ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டோ காணப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தைப் போல தான் இந்த அரசாங்கமும் தமிழர்கள் விடயத்தில் ஒரு பின்னோக்கிய தன்மையை கடைபிடிக்கிறதா அல்லது மெத்தனத்தை கடைபிடிக்கிறதா என்ற சந்தேகம் தமிழர் பிரதேசத்தில் தீயாக பரவி வருகிறது. ஏன் அண்மை காலத்தில் கூட இன அழிப்பு என்ற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது என்று தமிழர் பிரதேசத்தில் பல அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இது பல அமைச்சர்கள் முன்னின்று நடத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் கனடாவில் அமைக்கப்பட்ட தூவிக்கு எதிராக பல்வேறுபட்ட அரசு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். இவ்வாறு கருத்துக்களை முன்வைக்கின்றவர்கள் தான் நாட்டில் நடைபெற்ற இன அழிப்புக்கு எதிராக செயற்பட போகிறார்களா அல்லது இன அழிப்பை மேற்கொண்டவர்களை கைது செய்ய போகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்கா வாக்குறுதிகளை அள்ளி இறைத்திருந்தார்கள் தமிழர் பிரதேசத்தில். குறிப்பாக தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், உங்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தருவோம் என்ற கருத்துக்களை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவரை காலமும் இனப்படுகொலை செய்தவர்களை கைது செய்தார்களா அல்லது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்களா என்ற ஒரு சந்தேகம்தான் எழுகிறது. இது இவ்வாறு இருக்க லக்லஸ் தேவானந்தா மீது சிறிதரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்து வருகின்ற சூழ்நிலையில் யாழ்ப்பாண மாநகர சபையில் ஈபிடிபியுடன் இணைந்து தான் தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி இருக்கிறது என்பதனை நாங்கள் அறிய முடிகிறது. இதில் இருந்தே தெரிகிறது இது சுமந்திரன் அவர்கள் ஈபிடிபியுடன் இணைந்து பயணிக்கிறார், சிறிதரன் அவர்கள் ஈபிடிபிக்கு எதிராக பயணிக்கிறார். அப்போ ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இரு தூண்கள் இரு விதமாக பயணிக்கிறார்கள் என்பதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட உள்ளாட்சி மன்றங்கள் அதாவது தீவக பகுதியில் காணப்படுகின்ற உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஏபிடிபியுடன் இணைந்து செயற்பட மறுக்கிறார்கள் என்ற கருத்து பரவியிருந்தது இந்த ஊடகங்கள் வாயிலாக. அதனை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் அல்லது தமிழ் தேசியத்துடன் இருக்கிற கட்சிகள் எப்பொழுதுதான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒன்று இணைந்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கப் போகிறது அல்லது இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களுக்கான நிலையான நீதியை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்ற சந்தேகம் தமிழ் மக்களை வாட்டி வதைக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இது மட்டுமில்லாமல் சங்கு ஒரு பக்கமாக போகிறது, சைக்கிள் இன்னொரு பக்கமாக போகுது, மான் இன்னொரு பக்கமாகவும் வீடு இன்னொரு பக்கமாகவும் பிளவுபட்டு தங்களுடைய திசைகளை மாற்றி 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 போகிறார்கள். இவர்கள் தமிழ் தேசிய பரப்புடன் தமிழ் தேசியத்துடன் இயங்கினாலும் ஒன்றிணைந்து ஒரு குரலாக ஒலிக்கும் பொழுதுதான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உலக நாடுகளும் சரி இலங்கை அரசாங்கமும் சரி செவிமடுக்கும். அவ்வாறு செவிமடுத்தால் தான் தமிழர்களுக்கான நிலையான நீதியை இவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியும். இவ்வாறு உட்கட்சியிலேயே பல்வேறுபட்ட பிளவுகள் காணப்படுகின்ற கட்சிகளால் என்றுதான் ஒன்று இணைந்து தமிழர்களுடைய பேராசையான தமிழர்களுக்கான நிலையான நீதியினை இவர்கள் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்ற சந்தேகம் தமிழ் மக்களை வாட்டி வதைக்கிறது என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இனிவரும் காலத்திலாவது இவ்வாறான கட்சிகள் உட்பகையாக இருந்தாலும் சரி வெளிப்பகையாக இருந்தாலும் சரி அதனை மறந்து தமிழர்களுடைய இருப்பினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தமிழர்களுடைய உரிமைகள் சுய நிர்ணயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இவர்கள் ஒன்று இணைந்து செயற்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.